அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்ம உடம்புல 24 மணி நேரமும் அமைதியாக வேலை செய்ய ஒரு முக்கியமான உறுப்பு சிறுநீரகம். அது ரத்தத்தை சுத்தப்படுத்துது, உடலில் உள்ள கழிவெல்லாம் வெளியேற்றுது, தண்ணீர் மற்றும் தாது உப்புகள் சமநிலைமையை பராமரிக்குது. ஆனால் சில தவறான பழக்கங்களால் சிறுநீரகம் பாதிக்கப்படலாம். இன்று சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நாம் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மெயினாக ஒரு 8 விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு நம்பர் 1 போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக எடுத்துக்கணும், அளவாக எடுத்துக்கணும், நிறைய எடுத்துக்கூடாது. மேக்ஸிமம் உப்பு குறைவாக சாப்பிடணும். அதே மாதிரி பிபி சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி சிகரெட்டு தண்ணி அடிக்கிற ஹேபிட்லாம் இருக்கக்கூடாது. டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த மாத்திரையும் தொடர்ந்து நிறைய நாள் எடுத்துக்கூடாது. கண்டிப்பாக டாக்டருடைய ஆலோசனை பிரகாரம் தான் டேப்லெட்லாம் எடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நிறைய நாள்லாம் எடுத்துகிட்ருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்ணும். மெடிக்கல் செக்கப் ரெகுலராக பண்ணுற ஹேபிட் வச்சுக்கணும். நம்ம 6 months ஒன்ஸ், ஆக்சுவலாக 1 year ஒன்ஸ் மெடிக்கல் ஹெல்த் செக்கப் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 50 வயசுக்கு மேலே போயிடுச்சுனாவே கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு முறை மெடிக்கல் செக்கப் பண்ணணும். தினமும் கண்டிப்பாக நம்ம 2-3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். ஆனால் கிட்னி ப்ராப்ளம் வந்துட்ட பிறகு தண்ணி அவ்வளோ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக 1/2 hour நம்ம நடக்கிறத பார்த்துக்கணும். டெய்லியுமே வாக்கிங் போகிறது நல்லது. மேக்ஸிமம் நீங்கள் 2 வீலர் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு பக்கம் அடுத்த தெரு கடைக்கு போனால் நடந்து போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா நான் இப்போ அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடிலாம் பக்கத்து தெரு கூட வண்டியை தான் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் இப்போ மேக்ஸிமம் எங்கெங்கே டைம் கிடைக்குதோ நடக்கிறோமோ அப்படி நடக்கிறோம். ஏன்னா ரெகுலராக நம்ம வாக்கிங் போக முடியாது. அப்படின்னும் போது இது மாதிரி நடக்கிறது பழக்கப்படுத்திக்கோங்க. நம்ம இந்த பேக்கெட்டில் வர உணவெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நிறைய ஆயில் சேர்த்துக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சாக்லேட்டு, நெக்ஸ்ட்டு இது குளிர்பானங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறது எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்கிறத தவிர்க்கணும். அதே மாதிரி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ண பீட்ரூட், பசலைக்கீரைலாம் எடுங்கன்ட்டு. ஆனால் கிட்னியில் கல்லெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது கால்சியம் ஆக்சலேட் அதிகமாக இருக்க உணவுகளில் நம்ம தவிர்க்கணும். அதில் பீட்ரூட், பசலைக்கீரையும் அடங்கும். சிறுநீரகத்தில் கல் இருந்ததுன்னா பீட்ரூட், பசலைக்கீரைலாம் சாப்பிடக்கூடாது. டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்ரூம் உடனே போயிடணும். நிறைய பேர் போக மாட்டேன்றாங்க. யூரின் அடக்கி வச்சா நிச்சயமாக ப்ராப்ளம் வரும். இப்போது இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நம்ம சொல்லி பழகணும். ஏன்னா அவங்க அடக்கி வச்சு அதனால் சின்ன வயசுலேயே யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் வருது, கிட்னி ட்ரபிள்லாம் வருது. அதனால் யூரினை அடக்கி வைக்காமல் உடனே போகிற மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லணும். இந்த சிறுநீரில் கல்லெல்லாம் வராமல் இருக்கணும்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளரிக்காய் நல்லா எடுத்துக்கலாம், தர்பூசணி எடுத்துக்கலாம், பார்லி தண்ணி டெய்லியுமே நம்ம கிட்னி நல்லாயிருக்கு நல்லா இல்லை டெய்லியுமே கூட பார்லி தண்ணி எடுத்துக்கலாம். அது உடம்புக்கு நல்லது தான். இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம பார்லி தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நமக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, பாத்ரூமில் சிறுநீரில் ரத்தம் வருது, நெக்ஸ்ட்டு வாமிட்டு, ஃபீவரு, இந்த மாதிரி சிறுநீரை அடக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வருதுன்னா இம்மிடியேட்டாக டாக்டரை போய் பார்க்கணும். இந்த வீடியோ பொதுவான ஆரோக்கிய தகவல் மட்டுமே. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக டாக்டரை போய் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.
இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் வெற்றி.